ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய அடுத்த டார்கெட் இதுதாங்க. இதை பண்ணிட்டு தான் நான் இந்தியா கிரிக்கெட்லேருந்து ஓய்வே அறிவிப்பேன். அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஓய்வு குறித்து யாரும் எந்த ரூமுறை கலப்பாதீங்க. நான் ஓய்வு அவ்வளோ சீக்கிரம் அலௌன்ஸ் பண்ண மாட்டேன். என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு தான் நான் ஓய்வே அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவரோட ஓய்வை குறித்தும் என்னுடைய அடுத்த டார்கெட் இதுதான் சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்திய அணி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றது குறித்து இப்போ பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட கனவு இது சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நான் வெற்றி பெற்றிருக்கேன். இன்னும் என்னுடைய 51 வேர்ல்டு கப் இது வரைக்கும் என் வாழ்நாளில் நான் வெற்றி பெற்றதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னதான் T20 ஃபார்மேட் வெற்றி பெற்றாலும், ஓடிஐ ஃபார்மேட் சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றாலும், நான் உலகக்கோப்பை 51 வெற்றி பெறணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதேமாரி டெஸ்ட் போட்டி கூட. அதனால் இதெல்லாம் எப்போ நான் ஜெயிக்கணும் அப்போ தான் ஓய்வை அறிவிப்பேன். அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நான் சீக்கிரம் ஓய்வு அறிவிச்சிட்டேன்னா என் வாழ்நாள் கிரிக்கெட்லாம் ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் கண்டிப்பாக இந்த 2 கோப்பை வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் நான் ஓய்வை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க. அவர் சொல்கிறது கரெக்டுங்க. இன்னும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் அவர் அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 51 வேர்ல்டு கப் அது 2 அடிச்சிட்டாருன்னா 4 ஃபார்மேட்லேயும் ஒரு கோப்பை வென்ற 4 விதமான வேர்ல்டு கப்லேயும் கோப்பை வென்ற ஒரே கேப்டன் சொல்லிட்டு சாதனை படிப்பார். ஏன்னா ரிக்கி பாண்டிங் கூட இருக்கும்போது இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப்லாம் இல்லை. அதனால் அது வெற்றி பெற்றார்னா முதல் கேப்டனாக ரோஹித் சர்மா வருவாருங்க. அதுக்கு நம்ம எப்படி கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா ஃபிட்னஸாக தான் இருக்கார் ரோஹித் சர்மா. ஓப்பனிங் சூப்பராக ஆடுறாரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக அடுத்து 2027 வேர்ல்டு கப் வருது. இந்த 51 வேர்ல்டு கப்பு திருப்பி 2026 நம்ம டெஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப் வருது. ரெண்டுமே ஆடி கொடுத்து வின் பண்ணிட்டு போனார்னா சூப்பராக இருக்கும். அப்போனா இன்னும் ஒரு 2 வருஷம் விளையாடினார்னா நல்லாயிருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அதுக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஓய்வு அறிவிச்சிருவாங்க, எந்த மாதிரி வேணால் மாற்றுவாங்க. அதனால் நல்ல ஒரு டீம் செட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அது செட் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா இப்போ விட்டு போயிட்டாங்கன்னா அடுத்து யாருமே இல்லை. கில்லாக இருக்கட்டும், கில்லு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இருந்தாலும் அடுத்தடுத்த ஃப்யூச்சர் நல்ல நல்ல டீம் செட் பண்ணிட்டு போனால் தான் விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். பாதிலே விட்டு வந்துட்டமேடான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு இதுமாதிரி டீம் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு 2027 வேர்ல்டு கப்புக்கு டீம் இப்போ இருந்தே நம்ம இந்திய அணி தயார் பற்றினா மட்டும்தான் முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா இன்னும் எத்தனை வேர்ல்டு கப் அடிப்பார்? உங்களோட கருத்து என்ன? ரோஹித் சர்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.